அனைவருக்கும் வணக்கம். வந்து இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட உட்காந்து பேசுகிறதே இல்லை அப்படின்னாங்க எங்கள் வீட்டம்மா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் அவங்க மேலே சரியானபடி அக்கறை செலுத்துறது இல்லைன்னு அர்த்தம். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்போ கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்கனாலோ, அல்லது என் கூட உட்காந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ, அல்லது நீங்கள் என்னை வெளியில் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் வந்து அவங்க மேலே அக்கறை காட்டுறதில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அதுக்கான அர்த்தம். சரி, இப்போ அக்கறை காட்டுறதுன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும். ஸோ நம்ம ஒரு ஃபோன் நோண்டாமையோ அல்லது வேறு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்களுடைய கண்ணுக்கு கண்ணோ அல்லது அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சோ நாம் அவங்க பேசுகிறத கேட்க ஆரம்பித்தோம்னா அதுதான் அவங்க எதிர்பார்க்குறது. அதுதான் அக்கறை. எப்போ நாம் ஒருத்தர் பேசுகிறத முழுமையாக கேட்குறோமோ அப்போ அவங்க மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். யார்கிட்ட வேணாலும் பாருங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க பேசுகிறத நம்ம கவனமாக செவி கொடுத்து கேட்குறோம். அதே மாதிரி அவங்களுடைய கண்ணுக்கு பார்த்து கேட்குறோம் அல்லது பக்கத்தில் உட்காந்து முழுமையாக கேட்டோம்னாலே அவங்க மேலே அக்கறை இருக்கிறதா உணர்வாங்க. ஸோ இதுக்கு ஒரே வழி என்னென்னா, நம்மளுடைய துணைவியார் அல்லது நம்மளுடைய பார்ட்னர் வந்து பேசுகிறத நம்ம கேட்குறது தான். நன்றி.